ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.7ல் மூன்றாவது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் பி எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே கேள்வி அப்படிங்கிறது ஏபிக்கான மதிப்பை கண்டுபிடிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்குது, அதாவது ரைட் சைடு இருக்குது. நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணிக்கிற போகிறோம், கேள்வி நம்ம சைடு வர்றது மாதிரி. அப்போ ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கிறணும். இப்போ கேள்வியை நம்ம சைடு வச்சுக்கணும், பதில் அந்த சைடு கொண்டு வர போகிறோம். இப்போ கேள்வியில் பகுதி கிடையாது, அதாவது பகுதியை விகிதப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி நம்ம இந்த பதிலையும் பகுதியை விகிதப்படுத்தணும். அப்போ தான் நம்ம இது ரெண்டும் சமம் சொல்லும்போது ஏயின் மதிப்பும் பியின் மதிப்பும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை நம்ம விகிதப்படுத்த போகிறோம். விகிதப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும், இணை முருடால் மேலையும் கீழையும் நம்ம பெருக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் 2க்கு இணை முருடு, இந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மைனஸ் போட வேண்டியது தான். இதை அப்படி எழுத போகிறோம், ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் போடுறோம், அவ்வளோதான். இப்போ தொகுதியை தொகுதியோடு பெருக்க போகிறோம், பகுதியை பகுதியோடு பெருக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கிட்ட எழுதிக்க போகிறோம். அப்போ தான் பெருக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். பெருக்கலை நம்ம ப்ராக்கெட் போட்டும் எழுதலாம், அதனால் பெருக்கலை ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 2 ப்ராக்கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 2. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் எதுவுமே செய்யலை, இதை அப்படி எடுத்து இதில் எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே ஒன்று தான். இனிமேல் தான் நம்ம பெருக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கவனித்து பார்க்குறோம். தொகுதி ஃபார்முலா மாடலில் இல்லை, ஆனால் பகுதி ஒரு ஃபார்முலா மாடலில் இருக்குது. அதனால் இதை வழக்கமாக நம்ம பெருக்கிறது மாதிரி உள்ளே விட்டு பெருக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். வழக்கமான பெருக்கல்தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு எண்ணோட பெருக்கிறது, ஃபஸ்ட்டு என்ன இரண்டாவது எண்ணோட பெருக்கிறது, இரண்டாவது என்ன ஃபஸ்ட்டு எண்ணோட பெருக்கிறது, இரண்டாவது என்ன செகண்ட் எண்ணோட, இரண்டாவது எண்ணோட பெருக்கிறது. இதுதான் வழக்கமான பெருக்கல். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7ஐயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7ஐயும் பெருக்கலாம். ரூட் 7 இன்ட்டு ரூட் 7 வெறும் 7 தான். அந்த ரூட்டுக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும். சமமான இரண்டு முருடுகளை நம்ம பெருக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கேன்சல் ஆயிரும். அப்போ 7 தான் நமக்கு விடையாக வரும். அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 வச்சு 2 பெருக்கிறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அடுத்து 2 வச்சு இந்த 2 எண்ணையும் பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 4. பெரிய பையா இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதை ஏன்னு வச்சுக்கணும், இது பின்னு வச்சுக்கணும். இது ஏ இது பி. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த வடிவில் இருந்தால் இதை எப்படி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தா இது ஏ இது பி, மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுங்க, இது ஏ இது பி. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருந்ததை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னு நம்ம இங்கே எதை சொல்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 தான் ஏன்னு சொல்கிறோம். அப்போ ஏஏ ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படிங்கிறத ஏ, இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த மைனஸை அப்படியே போட்டுக்கணும். இங்கே பிஏ ஸ்கொயர் பண்ணணும். பின்னா இது 2 தான் பி. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து தொகுதியை பார்த்தீங்கன்னா தொகுதியில் முருடுகளும் இருக்குது, சாதாரண விகிதமுறு எண்ணும் இருக்குது. அப்போ 7 4 இது சாதாரண எண். அப்போ ப்ளஸ் 7 ப்ளஸ் 4 இது ரெண்டையும் கூட்டலாம். அப்போ 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. இரண்டு விகிதமுறு எண்களை எப்படி கூட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, இங்கேயும் மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அப்போ குறிகள் சமமாக இருந்தால் கூட்ட வேண்டும். இதில் பெரிய குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சமமாக தான் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 கூட்டினீங்கன்னா 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, அவ்வளோதான். பை இங்கே பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட்னா 1/2, இங்கே வெளியில் 2 இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்னா 1/2, ஸ்கொயர்னா 2. அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அதை நம்ம சொல்கிறோம் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 7. அப்போ இங்கே இருக்கிறது 7. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4,
2 ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2 இன்ட்டு 2, அதுதான் 2 ஸ்கொயர். அப்போ ஈரெண்டு 4. இந்த 11லிருந்து 4 கழிச்சிடக்கூடாது. இது வந்து விகிதமுறா எண், இது விகிதமுறு எண். இது ரெண்டையும் நம்ம கழிக்கவோ கூட்டவோ முடியாது. இது அப்படி தான் இருக்கும். 11 மைனஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இந்த இரண்டு எண்ணும் விகிதமுறு எண்கள். இதை நம்ம கழிக்கலாம். 7ல் 4 கழிச்சா 3. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கேள்வி என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் பி. ரைட் சைடில் உள்ள ஆன்சரை வந்து நம்ம விகிதப்படுத்திட்டோம். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 11 மைனஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பை 3. இப்போ கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 தனியாகவும் பி தனியாகவும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது பின்னத்தில் இருக்குது. அதனால் இந்த பகுதியில் உள்ள பின்னத்தை வந்து தொகுதிக்கு ஈக்குவலாக பிரிச்சுக்க போகிறோம். அப்போ 3ங்கிற பகுதி வந்து 2 தொகுதிகளுக்கும் பொதுவானது தான். அப்போ 11 பை 3 ஒரு நம்பராகவும் மைனஸை சென்டராக போட்டு 4 பை 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 தனியாகவும் பிரிக்கிறோம். இப்போ நம்ம கழிக்கும் போது 2 பகுதிக்கு ஒரு பகுதி போட்டு தான் நம்ம கழிப்போம். அப்போ 3ங்கிறது இந்த 2 தொகுதிக்கும் பொதுவானது தான். இப்படி பிரித்து எழுதுறதுனால எந்த தவறும் இல்லை. இப்போ நம்ம இதை இப்படி பிரித்து எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 7 வந்து இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து கேள்வியில் ரூட் 7 இந்த சைடில் இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு பி, ரூட் இல்லாதது ஃபஸ்ட்டு பி. இரண்டாவது ரூட் உள்ளது ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டலை பொறுத்த வரைக்கும் 5 + 3 8 தான், 3 + 5 8 தான். அப்போ இடத்த மாற்றுறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு பி எழுதிட்டு ரெண்டாவது ஏ எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளால் ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7க்கு பக்கத்தில் உள்ளது ஏ. அதே போல் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7க்கு பக்கத்தில் உள்ளது எதுன்னு பாருங்கள், மைனஸ் 4 பை 3. அப்போ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 3, காமா பி வந்து தனிச்சு உள்ள நம்பர், ஸ்கொயர் ரூட்டை தாண்டி தனியாக உள்ள நம்பரை தான் பின்னு சொல்கிறோம். அப்போ பி என்னவாக இருக்கும் 11 பை 3. அப்போ பி ஈக்குவல் டு 11 பை 3. இதுதான் விடை.